ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தாண்டு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது ஆங்கில புத்தாண்டானது பிறக்க இருக்கிறதுங்க. 2024 ஆண்டு நடந்துட்டுருக்கு. ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. ஆண்டு முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த 2025 ஆண்டு ஆரம்பிக்க போகுது. ஆக்சுவலி ஆண்டு போக போக நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஒவ்வொரு ஆண்டும் அடி எடுத்து வைப்போம். ஆனால் நமக்கு அப்படி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது கிரகங்கள் வைத்து தான் சொல்லப்படும். ஒரு சில ஆண்டு நமக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சில ஆண்டு நமக்கு பாதகமாக இருக்கும். அந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த வீடியோவில் கிரகங்கள் மூலிமா புதிய வருடம் 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு புதிய வருடம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஏனோ தோணான் வாழ்க்கையில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போல்லாம் ஒவ்வொருவருமே அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து தான் பலனடைவே பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த ஜோதிட கணிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் விருச்சக ராசிக்கு. விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு புதிய வருடம் என்ன மாதிரி ஆண்டாக இருக்குங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு சிக்கல்கள் இருக்குமா இல்லையாங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஒருவேளை இருக்கிற மாதிரி இருந்தால் என்னவாக இருக்கோ அந்த சிக்கல்ல இருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே விருச்சிக ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சனி, ராகு, கேது, குரு பகவான் உள்ளிட்டோருடைய மாற்றமானது புதிய வருடம் ஏற்படும். புதிய வருடம் இந்த கிரகங்களுடைய மாற்றம் ஏற்படுறதுனால அனைத்து ராசிக்காரங்களுக்குமே கலவையான பலன்கள் கிடைக்க போகுது. அதில் பர்டிகுலராக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025 புத்தாண்டு இந்தந்த பலன்கள் பெற போறீங்க என்பதை ஜோதிடர்கள் தெளிவாக கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்சதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க. புதிய புத்தாண்டு உங்கள் ராசிக்கு கலவையான பலன்கள் கிடைக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. பல பெரிய கிரகங்கள் புதிய வருடம் 2025 தங்களுடைய இடத்தை மாற்றுறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக சனி, ராகு, கேது, குரு பகவான் இவங்களுடைய மாற்றமானது உங்கள் ராசிக்கு கலவையான பலன்களை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனால் 2025 ஆண்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பலன்களை பெற போகிறீங்க என்பதை அடித்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களால் புதிய வருடம் சிறப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது. மெயினாக உங்களுக்கு சொத்து மற்றும் நிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதில் இன்னும் சொல்ல போனால் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களால் வாங்க முடியும். குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். ஆனால் புதிய வருடம் இதில் தாமதமாக ஆனாலும் எண்ட் ஆஃப் த இயர் சாதகமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடும். அதனால் தாமதமாகுதுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். தாமதமான என்ன, பொறுத்ததுக்கு மேலே நமக்கு நல்லது கிடைக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதனால் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இடையே அன்பானது அதிகரிக்கும். அந்த அன்பு அதிகரிக்கிறதுக்கேற்ப செயல்படுங்க. அது இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங்கை வேறு லெவலில் ஸ்ட்ராங்காக்கும். அப்புறம் பெற்றோர்கள் இருக்கிறவங்க உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய அன்பை கொடுங்க.
புதிய வருடம் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே மகிழ்ச்சியும் ஒரு பிணைப்பும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல உறவு ஏற்பட நிறைய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 2025 ரெசல்யூஷனாக இதை எடுத்துக்குங்க. குடும்பத்திட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு. அவ்வப்போது சில சிக்கல்கள் ஏற்படும், ஆனால் அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் சிக்கல்கள் ஏற்பட்டால் கவலைப்பட வேண்டாம், முன்னேற்றம் இருக்கும். முன்னேற்றம் இருக்கிறதுக்கு சிக்கல்கள் வரும்போது வாக்குவாதத்தை தவிர்த்தாலே போதும். உறவுகளும் மேம்படும், உங்களுடைய பிரச்சனையும் சால்வ் ஆகும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க, அதுவே உங்களுக்கு போதும். அப்புறம் தனியார் மற்றும் பொது நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு புதிய வருடத்தில் பொறுப்புகள் வந்து சேரும். பணி சுமை கூட அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விடாமுயற்சியோடு செயல்பட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி முன்னேற்றம் இருக்கும். உயர் அலுவலர்களிடம் பாராட்டுகள் பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. தொழிலில் அதிக வருமானம் கிடைக்கக்கூடும். குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும். ஸோ குழந்தைகளால் தேடி வரக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் கொண்டு உங்கள் குழந்தைகள் கிட்ட இன்னும் அன்பாக பேசுங்க. அவங்க இன்னும் நிறைய சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு பணி சுமை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றியை அனைத்திலும் பெறணும் என்று இந்த ஒரு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த எச்சரிக்கைக்கேற்ப புதிய வருடம் செயல்படுங்க. அப்புறம் வேலை மற்றும் தொழிலில் மெயினாக உங்களுக்கு இதுதான் புதிய வருடம் கிடைக்கும் என்று பலனாக சொல்லப்பட்டிருக்கு. 2025 புத்தாண்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். தனியார் துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே சமயம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடும். அவ்வப்போது பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணி சுமை அதிகரித்தாலும் பணியை சிறப்பாக செயலாற்ற பிளான் பண்ணி பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். அதனால் பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த பணி சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். பணி சுமை யாருக்காக அதிகமாக வருது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் உங்களுக்கு பணி சுமை அதிகரிச்சதுன்னா அதை லவ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய வருடம் தொழில் வேலையில் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அதை நீங்கள் சுமையாக நினைக்காம லவ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடும். அப்புறம் தொழில்நுட்ப கல்வித்துறையில் கூட பணியாற்றக்கூடிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். போக்குவரத்து துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இப்படி அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் புதிய வருடம் கிடைக்கும். தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி சுமை அதிகரிக்கும் போது அந்த பணி சுமை அதிகரிக்கிறத குறைக்கிறதுக்கு நீங்கள் மனசை திடப்படுத்தி செயல்படுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் கூட நீங்கள் புதிய முதலீடு பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடும். தொலைதூர தொடர்பு வல்லுநர்கள் உங்கள் தகவல்கள் துறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றம் காண முடியும். ஆக மொத்தம் முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக நல்லா இதாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை கூட இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2025 புத்தாண்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். காதல் வாழ்க்கையில் அதிக நெருக்கம் ஏற்படக்கூடும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான பயணத்தை மேற்கொள்வதற்கு சூழ்நிலை உண்டாகும். காதலர்கள் உங்களுக்கு இடையே நுழைவு உயர்ந்த பரிசுகளை பரிமாறிக்கொள்ளலாம். அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். மொத்தத்தில் காதல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. இதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் ராசிக்கு புத்தாண்டு என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ என்ன மாதிரி பலன் கிடைக்கும், நீங்கள் என்ன மாதிரிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கல. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த புத்தாண்டு ராசி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதற்கேற்ப நடந்து அவங்களும் பலனடைவாங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதனால் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ராசி பலனோடு புதிய ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.